கீழே இருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்களை உயர்த்துவதற்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் ஒதுக்கி, அதாவது மொத்த பட்ஜெட்ல ஒரு 20-22% பணத்தை ஒதுக்கி இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக, நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர், பல்லர், அருந்ததியர் சமூக மக்களுக்காக ஒரு நிதியை ஒதுக்குறாங்க. அப்போ 2023-24 நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஒரு 7000 கோடியை ஒதுக்கி, நமக்காக ஒதுக்கப்பட்ட பணம் இருக்குல்ல, அந்த பணத்திலிருந்து ஒரு 1540 கோடியை ஒதுக்கி, அதாவது நம்ம பணத்தை எடுத்து எல்லா பெண்களுக்கும் பணம் கொடுத்தாங்க. இதை இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? அத மாதிரி 2024-25 13,719 கோடி ரூபாய், மொத்தமா 13,719 ரூபாய் ஒதுக்கி, அதில் நமக்காக ஒதுக்குறாங்கல்ல, இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் சட்டம் போட்டு இளைய பெருமாள் வாங்கி கொடுத்து வழி வழியா வருது இல்ல, அதில் இருந்து ஒரு 4,390 கோடியை ஒதுக்கி எல்லா பெண்களுக்கும் காசு தரேன்னாரு ஸ்டாலின். அடுத்து இப்போ 25-26 ஒரு 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. எவ்வளோ? 13,807 கோடி ரூபாய். இதுல நமக்காக மட்டுமே, தமிழகத்தில் இருக்கிற பறையர், பல்லர், அருந்ததியர் மக்களுக்கு மட்டுமே செலவு பண்ணணும்னு ஒதுக்கிற பணத்துல இருந்து 4,417 கோடி எடுத்து இந்த ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பணத்தை தரார். நாம ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பணத்தை தரத்தை நாம தடுக்கல. ஆனால் இந்த சமூக மக்கள், தமிழகத்தில் இருக்கிற பல்லரோ பறையரோ உயர வேண்டும் என்று அரசு ஒதுக்கிய காசு எடுத்து, இந்த சொல்லுவாங்கல்ல, ஊராமுட்டி நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு, அந்த மாதிரி நமக்கு ஒதுக்கின பணத்தை எடுத்து எல்லா மக்களுக்கும் செலவு செய்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.